கேன் ஐ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித்தவுட் எனி ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ்? அதுதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு படிப்பை நீங்கள் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, எனக்கு வேற ஏதாவது ஒரு துறை சார்ந்த முன் அனுபவம் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னுடைய பதில் அது அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியல அப்படின்னா இதை படிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இன்டர்நெட்ல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் ஒன்று வேணும். அது என்ன புரிதல் அப்படின்னா, உங்களுடைய கைபேசி இப்போ ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நண்பருக்கு ஒரு தகவலை அனுப்ப முடியும்னா, ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்ப முடியும்னா, உங்களுடைய கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்க தெரியும்னா, அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஃபோன் வரும்போது எடுத்து பேசி அதை ரெக்கார்ட் பண்ண தெரியும். அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனை இதை கம்ப்யூட்டரை வந்து எனக்கு பயன்படுத்த தெரியும். இன்டர்நெட்னா என்னன்னு தெரியும், வெப்சைட்னா என்னன்னு தெரியும், இமெயில்னா என்னன்னு தெரியும், டாக்குமெண்ட்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு ஒரு அடிப்படை புரிதல். இப்போ நீங்க ஜிபே பயன்படுத்தி ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை எடுத்து உங்க வாட்ஸ்அப்ல டிபியா வைக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ண தெரிஞ்சாலேவும் கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிச்சு அதை ஒரு தொழிலா மாத்துறதுக்கு தேவையான அடிப்படை தன்மை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியும். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பாடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு பாடம். அப்படி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன திறமையெல்லாம் உங்கள்கிட்ட வளர்ந்துருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை, கண்டென்ட் எழுதக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இமேஜ் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், புதுசா ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சு நமக்கு அளவான விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை பத்தின முழு விஷயத்த தேடி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தன்மை இருந்தால் இந்த துறை சார்ந்து நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அது மீறி போக ஒரு முக்கியமான ஒரு தகுதி இங்க தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. உங்களுக்கு புதுசா வாட்ஸ்அப்ல ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா அதை அந்த அப்டேட்டை செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இமெயில் மார்க்கெட்டிங்கை பண்றதுக்கு புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்குன்னா அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, கால் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட், ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசா அறிமுகப்படுத்தும் பொழுது அது என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு கியூரியாசிட்டி. எப்பவுமே நம்ம வந்து ஒரு ரீசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் மோட்ல இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த துறை சார்ந்த விஷயத்துல நாம அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இப்போ வாட்ஸ்அப்புங்கிற ஒரு செயலி எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேரம் குறைபாடு காரணத்தினால, அவங்களுடைய வேலை பளு காரணத்தினால நிறுவனத்துக்கு போய் படிக்க முடியாத சூழ்நிலை வந்து அவங்க உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை தெளிவான ரெக்கார்டட் வீடியோ மூலியமா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி அதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேஷன் பண்ணி அந்த கோர்ஸை வந்து 5000 ருபீஸுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். 200க்கும் மேற்பட்ட காணொலிகள், 20க்கும் மேலே இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் அதை நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து 5000 ருபீஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களால் வெளியே போக முடியாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் படித்தே தீரணும், அதுவும் வித் ஃபோன் சப்போர்ட்டோட அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, என்னுடைய 5000 ருபீஸ் வாட்ஸ்அப் ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண் 70106398. இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி பேசலாம். இதை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சேட் பண்ணலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் உங்க கூட பேசி உங்களுக்கு இந்த 5000 ருபீஸ் வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷன் பயனுள்ளதாக இருக்குமாங்கிறதையும் சொல்லிட்டு, ஒருவேளை உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்காதுன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, என்னுடைய 25,000 ரூபாய் லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டு டெய்லி 1 மணி நேரம் லைவ் செஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து படிக்க முடியும். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் வெளியிலேயே போகாமல் வீட்டில் இருந்தேவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் படிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா என்னோட கைபேசி எனக்கு அழைச்சி பேசுங்க. நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.